ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ K13 5G. லாஸ்டா வந்து நீங்க K12 சீரிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கே சீரிஸ்ல வந்து அவங்க எப்பவுமே வந்து ஆன்லைன்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த போனே வந்து கொண்டு வருவாங்க. ஆனா கே சீரிஸை நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. அந்த ஸ்பெக்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போய் வாங்குவாங்க. போன டைம்ல K12 12Xலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. கே சீரிஸ் ரொம்ப விரும்பி வாங்கினாங்க. அதோட அப்கிரேடா அந்த டைம் வந்து K13 5G K13 5G வந்து வந்திருக்கு. இந்த போன் அப்படி என்ன பிளஸ் பாயிண்ட்னா 7000 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இதான் வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. லார்ஜஸ்ட் பேட்டரி சிலிக்கான் லியான் பேட்டரி உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு வந்து பேட்டரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி இந்த பேட்டரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நிறைய ஸ்பெக் வந்து டிஃப்ரெண்டா அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ K13 5G இந்த போன் வந்து ஸ்பெக் வந்து ரொம்பவே தாறுமாறா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 208 கிராம், 200 கிராமுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பேட்டரி அதிகமா கொடுத்துட்டு வெயிட்டையும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனா வந்து பிளாக்ஷிப் மொபைல் எல்லாம் வந்து பேட்டரி அதிகமா கொடுத்துட்டு வெயிட்டை வந்து குறைச்சி வந்து போனை வந்து லான்ச் பண்றாங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் போன் தான், 20,000 18,000 பட்ஜெட் தான். இருந்தாலும் வந்து இந்த 208 வெயிட்லாம் வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா தாராளமா 2 நாள் 3 நாள் வந்து தாராளமா சார்ஜ் நிற்கும். அதுல எந்த குறையுமே கிடையாது. கண்டிப்பா வந்து நீங்க இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். இதுல வேற என்ன ஸ்பெஷல்னா ஏஐ ஃபீச்சர்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லா ஏஐ ஃபீச்சரும் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப் சீரிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஓப்போ எஃப் சீரிஸ், இப்போ F29 எல்லாம் வந்துச்சு. அதுல ஏஐ ஃபீச்சர் வந்து எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி இந்த போன்லயும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து கால் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஓ டெய்லர் வந்து தனியாக நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பிளே ஸ்டோர்ல போய் ஓ டெய்லர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓப்போ டெய்லர் தான். இந்த ஓ டெய்லர் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கால் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நீங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து தெரியாம நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அந்த ஓ டெய்லர் ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டா இருக்காது போன்ல, நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங் வந்து 65 கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஸ்பெக்குமே இதுல ஓரளவு கொடுத்துட்டு IP68 கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா 20,000 18,000 பட்ஜெட்டுக்கு IP65 ரேட்டு அண்ட் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேலயும் அவங்க எதுவும் குறை வைக்கல. எல்சிடி டிஸ்பிளே கொடுக்காம உங்களுக்காண்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காண்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. போன் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. ரெஃபரன்ஸ் ரேட் கூட 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. 600 நிட்ஸ் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1200 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து கம்மியா இருந்தாலும் ஒரு 1000 சம்திங் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல போன் வந்து நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது. நல்லாவே வந்து கிளியரா பார்க்க முடியுது. உங்களுக்கு நெட்ஸ் வந்து கம்மியா கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லாவே கிடைக்குது. ஓப்போ வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து காரணம் வந்து AMOLED டிஸ்பிளேயா இருந்துக்கலாம், இல்லாட்டி 1200 நிட்ஸ் கொடுத்துருந்தாலும் ஓப்போக்குன்னு தனியாக ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து டைரக்ட் சன்லைட்ல கூட வந்து உங்களுக்கு வந்து போன் நல்லாவே விசிபிள் ஆகுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் கொடுக்காங்க. ஃபுல் HD பிளஸ் தான் கொடுக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு HD பிளஸ் கொடுக்கல, ஃபுல் HD பிளஸ் கொடுக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080 x 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரெசல்யூஷன் வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு 395 கொடுத்துருக்காங்க. சில மாடல்லாம் 260 தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து 395 கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி எல்லாமே வந்து நல்லா அப்கிரேட் தான் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android 15 வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கிடைச்சிருது. இவங்க அப்டேட் வந்து 2 வருஷம் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 2025 வாங்கினா கூட 2027 வரைக்கும் உங்களுக்கு Android அப்டேட் கிடைச்சிரும். அது போக 2028 இயர்ல வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட், 2 வருஷத்துக்கான Android அப்டேட்டும் கொடுக்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் வந்து எப்பவுமே வந்து ஸ்னாப்டிராகன் வந்து இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் தான் பெரும்பாலும் வந்து ஓப்போல வந்து அதிகமா கொடுப்பாங்க. இந்த டைம் வந்து ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 4nm கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கேமிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிப்செட்ல வந்து கேமிங் விளையாட வந்து எல்லா கேமே ஈஸியா வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். சிபியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Adreno 810. உங்களுக்கு ஜிபியூ வந்து எப்பயும் வந்து மாலி அந்த இதுதான் கொண்டு வருவாங்க. G65 அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஒரு ப்ராசஸர் வந்து கொண்டு வருவாங்க எல்லாத்துலயும். இல்ல அட்ரினோவும் சில இது வந்து கொண்டு வருவாங்க. சில மாடல் வந்து Adreno யூஸ் பண்ணுவாங்க, சில இதெல்லாம் மாலி G65 அப்படின்னு ஒரு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜிபியூ இது வந்து Adreno ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். ஜிபியூல ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 828 826. நீங்க 8GB வாங்கினா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 8+8 16GB ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜ் மட்டும் பாத்துக்கோங்க. 128 ஸ்டோரேஜ் வேணும்னா 18,000 வாங்கிக்கலாம். நீங்க வந்து 256 ஸ்டோரேஜ் வேணா கூட ஒரு 2000 போட்டு 20,000 வாங்கிக்கலாம். அதனால வாங்குற மாதிரி கண்டிப்பா 256 ட்ரை பண்ணுங்க. 2000 எல்லாம் பாக்காதீங்க. 128 ஸ்டோரேஜ் வந்து ஃபியூச்சர்ல பத்தாம போயிடும். அதனால 256 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய அப்ளிகேஷன் ஏற்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும் போனு.
அது மாதிரி ஸ்டோரேஜ் கூட யூஎஃப்எஸ் வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே யூஎஃப்எஸ் வந்து 2.2 தான் கொடுப்பாங்க. ஆனா இவங்க வந்து யூஎஃப்எஸ் வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஸ்பீட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். டவுன்லோட் ஸ்பீட்லாம் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. ஐஆர் பிளாஸ்டர் இருக்கனால வீட்டில் இருக்க வந்து அப்ளிகேஷன் ஏசி எல்லாமே வந்து நீங்க இந்த மூலியமாவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது இந்த பட்ஜெட்டுக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த போனை பத்திரிக்கை ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும். 3.5mm ஜாக் இந்த போன்ல இருக்காது. ப்ளூடூத் மூலியமா தான் நீங்க வந்து சாங் கேட்கற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒய்ஃபை 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. 5.3 கொடுத்துருக்கலாம். ப்ளூடூத் 5.2 வந்து ஒரு வந்து டவுன் கிரேட் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் NFC நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு சைனா வெர்ஷன்ல மட்டும் தான் கிடைக்கும், இந்தியன் வெர்ஷன்ல கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் NFC வந்து சைனா வெர்ஷன்ல மட்டும் தான் இந்த போன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இந்தியன் வெர்ஷன்ல வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மட்டும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் சி போட்டு தான் எல்லா போன்லயும் இருக்க மாதிரி 2.2 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிகல் கொடுத்துருக்காங்க. 18,000 பட்ஜெட்ல உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஆனா நிறைய போன்லாம் 20,000 மேல தான் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரும். 20,000 உள்ள பட்ஜெட்ல ஃபுல்லாமே சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். 18,000 போன்ல வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே வந்து அன்லாக் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி கூகுள் சர்க்கிள் டு சர்ச் எல்லா போன்லயும் பண்ற மாதிரி நீங்க வந்து ஒரு ஏதாவது ஆப்ஜெக்ட் பார்க்கணும், ஏதாவது ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா நீங்க ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு சர்க்கிள் டு சர்ச் பண்ணி நீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல எதுல போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர், பர்பிள் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே உங்களுக்கு நீங்க பர்பிள் கலர் வாங்கினீங்கன்னா பர்பிள் கலர் பவுச் கொடுக்குறாங்க, பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா பிளாக் கலர் பவுச், ஒயிட் வாங்கினீங்கன்னா ஒயிட் கலர் பவுச். நீங்க என்ன கலர் வாங்குறீங்களோ அந்த கலருக்குள்ள பவுச் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. பேக் கேஸ் வந்து நீங்க தனியா காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இந்த போன்ல இருக்கிற பேக் கேஸ் வச்சு நீங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் எப்படி நீங்க ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேஸ் வேணும்னா நீங்க அமேசான்ல பிளிப்கார்ட்ல ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த போன் வாங்குறவங்க கண்டிப்பா ஒரு 5D கிளாஸ் டெம்பர் கிளாஸ் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணுங்க. கீழே போடாம சேஃபா யூஸ் பண்ணுங்க. கடைசியா இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா பார்த்துடலாம். எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். அந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமராவை பார்த்துடலாம். கேமரா வந்து பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல இருக்க அவுட்புட் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. செகண்டரி கேமரா வந்து உங்களுக்கு வந்து 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் கொடுத்துருக்காங்க. இல்ல LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். ஆனா யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் வந்து HDR வந்து சப்போர்ட் ஆகல. நீங்க வீடியோ எடுக்கும் போது HDR ஃபார்மேட்ல நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். அது மாதிரி 4K 13 APS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 4K 13 APS வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த பட்ஜெட்டுக்கு 4K 13 APS ஒரு நல்ல விஷயம். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு சோனியோட மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. IMX வந்து 480 இந்த சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க செல்ஃபி கேமரால. 16 மெகா பிக்சல் இருந்தாலும் அவுட்புட் எல்லாமே நல்லாவே வருது. உங்களுக்கு வீடியோ கூட 1080 13 APS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து செல்ஃபில 1080 எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கேமரால 4K 13 APS வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஃப்ரண்ட் கேமராவோட ரியர் செல்ஃபி கேமரால வந்து உங்களுக்கு நேச்சுரலா வந்து காட்டுது அவுட்புட். இப்போ நீங்க செல்ஃபி கேமரா எடுக்கும் போது நேச்சுரலா காட்டுது. இது நீங்க வந்து 50 மெகா பிக்சல் பிரைமரியில எடுக்கிற போட்டோலாம் வந்து நல்லா கலர் வந்து பூஸ்ட் பண்ணி காட்டுது. நீங்க அவுட்புட்லாம் நான் போடுறேன் பாருங்க, கலர் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி காட்டுது. அதனால போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஓரளவுக்கு நல்லாவே டீசென்டாவே இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரியை மட்டும் அப்கிரேட் பண்ணல. போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கேமரால எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுக்காண்டி அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. கடைசியா பேட்டரி, இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரி தான் மெயின் ஹைலைட். பேட்டரி வந்து 7000 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ 6000 mAh தான் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. அதுவே வந்து அதிகம். 6500 கொண்டு வந்தாங்க. இப்போ 7000 கொண்டு வந்துட்டாங்க. 7000 mAh பேட்டரி. அதுவும் சிலிக்கான் லியான் பேட்டரினா 2 பேட்டரியை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. 3500 2 பேட்டரியை ஸ்பிளிட் பண்ணி 7000 mAh வச்சிருக்காங்க. இதை ஃபாஸ்டா சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே சார்ஜர், அடாப்டர், கேபிள், கியூஸ்டார் கேடு, கேஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். தனியா நீங்க எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டாம். உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாவே வந்து பாக்ஸ்ல வந்து கொடுத்துட்றாங்க. சார்ஜர் எல்லாமே 80 வாட்ஸ் சார்ஜர்ல நீங்க வந்து 0 to 100 வந்து 56 நிமிஷத்துல வந்து நீங்க ஃபுல் பண்ணிக்கலாம். 4 நாளுக்கு தாராளமா சார்ஜ் நிற்கும். 7000 mAh பேட்டரி. இந்த போனே ஹைலைட்ஸே 7000 mAh பேட்டரி தான். அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர் வந்து எதுவுமே கொடுக்கல. நீங்க வந்து ஏப்ரல் 25 பிளிப்கார்ட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபர்ஸ்ட் சேல்ஸ். இந்த போனை வந்து ஃபர்ஸ்ட் சேலா நீங்க பண்றீங்கன்னா 18,000 போனா 17,000 வாங்கிக்கலாம். ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். 20,000 போனா 19,000 வாங்கிக்கலாம். 256 ஸ்டோரேஜ் வந்து நீங்க 19,000 வாங்கிக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து ஏப்ரல் 25 வாங்கிக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃபர்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கூலிங் வேப்பர் சேம்பர் வந்து உங்களுக்கு 7700 mm² அல்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5700 mm² லார்ஜ் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. கூலிங் வேப்பர் சேப்பர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் காண்டி ஸ்னாப் டிராகன் கொடுத்துருக்காங்க. கூலிங் வேப்பர் சேப்பர் வந்து லார்ஜஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன் அவ்வளவா ஹீட் ஆகாது
அதுக்கு நாங்கள் வேப்பர் சேம்பர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் போன டைமோட அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அது ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கே தெரியும். சன் ஓவராக இருக்கும், ஓவர் ஹாட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபோன் வந்து என்னதான் இவங்க வந்து வேப்பர் சேம்பர் போட்டாலும் வார்ம்னஸ் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஃபோனுமே ஹீட் ஆகாமல் இருக்காது. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சொல்கிறேன். அதனால எல்லா ஃபோனுமே ஹீட் ஆக தான் செய்யும் நம்ம ஊர் கிளைமேட்டில். நம்ம ஃபோனை ஃபாரின் கொண்டு போனீங்கன்னா ஹீட் ஆகாது. அங்கே இருக்க கிளைமேட்டுக்கு நம்ம ஊர் கிளைமேட் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ஃபோன் வந்து ஹீட் ஆகும். ஆனால் அவங்கலாம் வந்து வேப்பர் சேம்பர் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்டு கண்டிப்பாக எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகுது. நான் எல்லா ஃபோனுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அது நம்ம அவங்க ஃபால்ட்டு கிடையாது, நம்ம ஃபால்ட்டு தான். நம்ம ஒரு கிளைமேட், நம்ம ஒரு கிளைமேட் ஃபால்ட்டு தான். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேட்டரிக்கு வந்து கிராஃபைட் பேட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7000 mAh பேட்டரி கொடுத்துட்டு சிலிகான் லியான் பேட்டரி வந்து எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க ஃபிளாக்ஷிப்ல. அது கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஃபைட் பேட்டரி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 5 இயர்ஸ்க்கு வந்து பேட்டரின்னு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க 5 வருஷத்துக்கு பேட்டரி மாத்தவே வேண்டாம். இப்போ எல்லா புது ஃபோனும் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோன்லாம் வந்து ஒரு 3 வருஷம் வரும். நல்லா ரஃப்யூஸ் அடிச்சிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் ஒரு பேட்டரியை மாற்றுவீங்க. ஏன்னா பேட்டரி வந்து ஊதிரும். ஆனால் இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கிராஃபைட் பேட்டரி டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஸ்பெக்கு. 18,000 ரூபா தான். ஆனால் நீங்கள் ஏப்ரல் 25 கரெக்டாக போய் ஃபர்ஸ்ட் சேலாக போய் வாங்கினீங்கன்னா ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட். கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி நீ ட்ரை பண்ணலாம். இதில் வந்து கேமராவும் ஓகே தான், IP65 ஓகே, பேட்டரி சொல்லவே வேண்டாம், நல்லா அதிகமாக கொடுத்துருக்காங்க, லார்ஜஸ்ட் பேட்டரி. சிப் செட்டும் ஸ்னாப் டிராகனு, அதனால வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ளஸ் பாயிண்டா தான் எனக்கு தெரியுது. இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கு. கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.